மல்லிப்பூ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. அதில் மதுரை குண்டு மல்லின்னா எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மல்லிப்பூ நிறைய பேர் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காமாங்க. பூவாக கட்டி எவ்வளோ பேர் சம்பாதிச்சிட்ருக்காங்க லேடிஸு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி சிஸ்டர், அந்த சிஸ்டரோட நேம் பார்த்திங்கன்னா லதா சிஸ்டர். நான் செல்லம்மா முருகன் பிரதர் ஒய்ஃபை வள்ளி சிஸ்டர்னு தான் கூப்பிடுவேன். அவங்க பார்த்திங்கன்னா தான் ஹஸ்பண்ட் உடல் அளவில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களையும் கவனிச்சிக்கிட்டு இந்த மல்லிப்பூவும் கெட்டிக்கிட்டு ஒரு குடும்ப தலைவியை அவ்வளோ அழகாக குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நம்ம பாராட்டாமல் இருக்க முடியுமா? அவங்க கை பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. பூ கட்டுறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களாங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்கள கவனிக்கிறது, குளிக்க வைக்கிறதுக்குலாம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள தூக்கி உட்கார வைக்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து அவங்க லைஃப் ஓடும்போது அவங்க கூடயே இருந்து எல்லா உதவியும் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சமையலும் கில்லாடி தான், சமையலும் வகை வகையாக செஞ்சு கொடுத்து கவனிச்சிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேரிங்கான ஒய்ஃப் தான் இவங்க. நல்லா சின்ன பொண்ணு மாதிரி அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி மல்லிப்பூ ஃபாஸ்ட்டாக கிட்ட யாருக்கெல்லாம் வரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பூவும் ஒரு தொழில் தான். கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் இந்த பூ வருமானம்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு உதவுது பார்த்தீங்களா. கண்டிப்பாக இது மாதிரி எத்தனோ குடும்பங்களுக்கு பூ கட்டுற விஷயம் ஒரு நல்ல விதமாகவே இருக்குது. கண்டிப்பாக சிஸ்டர், அவங்கள வாழ்த்த வார்த்தைகள் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் ப்ளெஸ் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர். கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டம் எதுவும் வராமல் எப்பவும் ஹாப்பியாக இதே மாதிரி இருக்கணும்.